cuties, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம கிட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம வந்து மட்டர்ல கொஞ்சம் மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டு அத பூரில ஸ்டஃப் பண்ண போறோம். அதாவது ஸ்டஃப்ட் பூரி. இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு கடாய் எடுத்து ஆன் பண்ணிக்கலாம். இதுல ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா சுட்ட பின்ன ஜஸ்ட் நான் ஒரு வெங்காயம் பெரிய சைஸும் அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டுருக்கேன். இதை நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கணும். இது ரொம்ப அப்படியே ஃபைன் குக் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், கொஞ்சமாக அம்ச்சூர் பவுடர், தனியா பவுடர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கிறது. நான் வந்து ஒரு பெரிய கப் அளவுக்கு மட்டர், அதாவது ஃப்ரெஷ் மட்டர் எடுத்துட்டுருக்கேன். காஞ்ச பட்டாணியை விட இந்த ஃப்ரெஷ் மட்டர் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மட்டர் வதங்கினா போதும். ஏன்னா ஆறின பின்னா நம்ம வந்து இதை அரைச்சிடுவோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை, கோர்ஸ் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி பூரி இட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் மேலே ஆகிடுது. இதை ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு 2 கப்ஸ் ஆட்டா எடுத்துட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அஜ்வைன், அதாவது ஓமம் எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சமாக கசூரி மேத்தி, 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ரவை எடுத்துட்டுருக்கேன். இதில் ஆயிலும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம் இந்த ஆட்டாவோட ஈவனாக மிக்ஸ் ஆகிடணும். அப்புறம் நல்லா சாஃப்ட் டவ் நம்ம பூரிக்கு ஜென்ரலாக பிசைவோம் இல்லையா, அந்த பிளெயின் பூரிஸ்க்கு அந்த மாதிரி நம்ம சாஃப்ட் டவ் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம இதை க்ரீஸ் பண்ணி வச்சாச்சுன்னா நம்மளோட இந்த பூரியோட டவ் ரெடி ஆகிடுது. ஜலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். கடன்னு சேர்த்துட்டேன்னா ரொம்ப மாவு வந்து ரொம்ப நீர்க்க போயிடும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஆட்டா போட்டு அந்த மாதிரி ஆகிடும். இந்த டவ்வில் வந்து நம்ம அஜ்வைன் போடுறதோட ரீசன் என்னென்னா, நம்ம பொரிக்கிறோம் இல்லையா, ஸோ சில பேருக்கு அந்த பொரிச்சா கூட வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு நினைப்பா. ஸோ அவளுக்கு வந்து இந்த அஜ்வைன் போட்டால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதோட குவான்டிட்டி வந்து நீங்கள் கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பூரி டவ் ரெடி ஆகிடுது. இது ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு அது ஆறிடும். அதோட நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இப்போது நம்ம இது நல்லா ஆறிடுத்து. இந்த மட்டர் பண்ணிடணும் இல்லையா, அதில் கொஞ்சமாக கரம் மசாலா. இதில் வந்து இந்த கரம் மசாலா ஆப்ஷனல் தான், பட் கரம் மசாலா இப்போ போட்டு அரைச்சோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். ஏன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதே அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ இது ஓரளவு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தேன்னா இது நம்ம அரைச்சின்னு வந்தாச்சு. பாருங்க, கோர்ஸாக இருக்கு இல்லையா. இப்போ இதை நம்ம வந்து ஈக்குவல் போர்ஷன் தான் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டோம்னா நமக்கு ஸ்டஃபிங்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைஸ் பூரி பொரிக்கிறது வந்து உங்களோட விருப்பம் தான். பெருசு வேணாலும் பண்ணிக்கோங்க, சின்னது வேணாலும் பண்ணிக்கோங்க. பட் பெரிய பூரி பண்ணணும்னா நிறைய எண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படும், அவ்வளோதானே வழிய. மற்றபடி வேறு எந்த இஷ்யூஸும் இல்லை. இதே மாதிரி நம்ம இந்த பூரி டவ்வையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஈக்குவல் போர்ஷன்ஸை உருட்டி வச்சுருந்தாக்கா இந்த மாதிரி நம்ம ஒரு இந்த பூரி டவ் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திரட்டின்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங் பால் எடுத்துட்டு இது வந்து நல்ல கவராக இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம பராட்டா பண்ணலை, பூரி பொரிக்க போகிறோம். ஸோ தட் என்ன ஆகும்னா, அந்த கொஞ்சம் கேப் இருந்தது அப்படின்னா கூட நமக்கு எண்ணெயில் அது வந்து மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக எப்படி பண்ணணும்.
ஏன்னா நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணினோன்னா அப்படி கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி சைஸ் பூரி பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பொரிக்கிறோம். நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, அது எண்ணெய் சுட்டுடுத்தான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி எல்லா பூரியும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளோட மட்டர் ஸ்டஃப்ட் பூரிஸ் ரெடியாக எடுத்து இதோட நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆனியன் ரைத்தா, அப்புறம் இந்த இப்போ மாம்பழ சீசன்றதுனால இந்த மாம்பழ ஜூஸ் அண்ட் இந்த சலாட், இதோட ஒரு மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேமியா கீர் கூட செஞ்சு சாப்பிடலாம். பூரியோட அது பெஸ்ட் காம்போவாக இருக்கும். இந்த பூரி டவ்வில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கசூரி மேத்தி அஜ்வைன் வேண்டாம் அப்படின்னா அதை மாத்திரம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரவை கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் பூரி வந்து நல்லா உப்பிண்டு வரும். அது சாப்பிட்றதுக்கு ஒரு மஜா இருக்கும் பூரி சாப்பிட்றதுக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.